ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கார பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இனிப்பு பணியாரத்துக்கு மாவு எப்படி ரெடி பண்ணமோ அதே மாதிரி தான் கார பணியாரத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி தான் நம்ம மாவு ரெடி பண்ணணும். அதே 1 கிளாஸ் இட்லி அரிசி, 1 கிளாஸ் பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாமே நல்லா 4-5 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு மாவு ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. மாவு வந்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. மாவு வந்து நல்லா புளிச்சு அதுக்கப்புறமா நம்ம பணியாரம் சுட்டோம் அப்படின்னா நமக்கு பணியாரம் நல்லா உப்பி நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால் மாவு வந்து நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து பாருங்கள், இனிப்பு பணியாரத்துக்குரிய அதே மாவு தான் நான் இப்போ வந்து வச்சுருக்கிறேன். இந்த மாவுமே அதே மாதிரி கட்டியாக தான் இருக்குது. இப்போ நான் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணி பணியார பதத்துக்கு வந்து நான் நல்லா கலக்கி தண்ணியாக மாவை எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நான் தண்ணி ஆட் பண்ணி மாவு வந்து நல்லா தண்ணியாக கலக்கி வச்சுருக்கேன். இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோட அந்த மாவில் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறமா இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்காக நான் வந்து பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கார பணியாரத்துக்கு தேவையான எல்லாமே ஆட் பண்ணியாச்சு மாவில். இப்போ மாவை நல்லா ஆனியன் எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மாவு வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பணியாரக்கல் அடுப்பில் வச்சு எல்லா குழியிலையும் எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, அதை வந்து ஒவ்வொரு குழியிலையும் இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்கணும். பணியாரம் வேகிறதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். மாவு அரைச்சதும் நீங்கள் உப்பு போடாமல் புளிக்க வச்சுக்கோங்க. உப்பு போடாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரே மாவையே நம்ம ஸ்வீட் பணியாரமும் பண்ணிக்கலாம், கார பணியாரமும் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்வீட் பணியாரம் வந்து பண்ண முடியாது. அதனால் நம்ம கார பணியாரம் பண்ணும்போது அப்போ தனியாக நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பணியாரம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த டைமில் நம்ம பணியாரத்தை திருப்பி விட்டுக்கலாம். மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க. ஒவ்வொன்றா இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பணியாரத்தை திருப்பி பாருங்கள் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் ஒரு சைடு வேகாமல் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. பணியாரம் இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். பணியாரம் வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், நைட்டு டின்னருக்குமே வந்து இதை சாப்பிட்டுக்கலாம். கூட தேங்காய் சட்னி வச்சு சைடிஷாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு சுவையான கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஒரே மாவுலையே நம்ம உப்பு போடாமல் புளிக்க வச்சு அதே மாவுலையே நம்ம இனிப்பு பணியாரம் கார பணியாரம் ரெண்டுமே பண்ணலாம். இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி
நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பை பை.